நீங்கள் என்னுடைய மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல. என் ஆடுகள் என் குரலை கேட்கும், அவற்றை நான் அறிந்திருக்கிறேன், அவை என்னை பின் செல்லும் என்று சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் என் மந்தையை சேர்ந்தவர்கள் என்றால் நமக்குள்ளே ஒரு நல்ல உறவு இருந்திருக்கும். நீங்கள் திறந்த மனதோடு என்னிடம் அந்த கேள்வியை கேட்டிருப்பீர்கள். நான் சொல்லக்கூடிய பதில் உங்களுடைய நம்பிக்கையை வளர்த்திருக்கும். ஆனால் நீங்கள் நம்ப மனம் இல்லாமல் எதை நான் சொன்னாலும் அதை எதிர்த்து ஒரு குறையை கண்டுபிடிக்கக்கூடியவர்களாகவே இருப்பதால் உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி இந்த ஒரு உவமையை அவர்களுக்கு சொல்லுகின்றார். ஒரு ஆயன் ஆடு அந்த உறவை பற்றிய ஒரு உவமையை அவர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது அதன் வழியாக பல்வேறு கருத்துக்களை அவர்களுக்கும் நமக்கும் சொல்லுகின்றார். இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, ஏராளமான அடையாளங்கள் அந்த மக்களுக்கு இருந்தது. ஆனால் அவர்கள் ஒரு திறந்த மனதோடு அதை நம்ப மறுத்தார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. ஏன்? நம்பிக்கை என்பது நாம் பார்ப்பதின் அடிப்படையில் அல்ல, மாறாக உளமாற நாம் கேட்பதில் தான் இருக்கிறது, கவனத்தோடு கேட்பதில் தான் இருக்கிறது என்பதைத்தான் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகின்றார்.